ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். விஜய்க்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சாகணும். அது மட்டும் இல்லை, அவங்க அக்காவோட முழு சுயரூபத்தையும் விஜய் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டாகணும். நம்ம ஹீரோயின் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்றத கூடிய சீக்கிரம் விஜய் புரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்பொழுதைக்கு சொல்லணும்னா, ராஜேஸ்வரி பிடியில் விஜய் சிறப்பாக ஆடிக்கிட்டு இருக்காரு. அன்னபூர்ணி அம்மா அவங்க பொண்ணு லைஃபுக்காக அவங்க செஞ்சது தப்பாக இருந்தாலும் அந்த ஃபோட்டோ விஷயத்தில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் அந்த விஜய் எதையுமே நம்பாமல் அவங்கள ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாரு. அதே கோவத்தோட தான் நம்ம ஹீரோயினும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லாத்தையுமே நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்க, உங்கள் பொண்ணாக இருந்தால் இப்படி பண்ணியிருப்பீங்களா, நினைக்கல, தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரொம்ப மனசு நொந்து நம்ம அன்னபூர்ணி வீட்டை விட்டு ஒரு அவமானத்தோட போகிறாங்க. ஸோ அதுக்கு கண்டிப்பாக அவங்க திருப்பி பதிலடி இந்த ராஜேஸ்வரி அவங்களுக்கு கொடுக்க தான் செய்வாங்க. இந்த நிலையில் இந்த ராஜேஸ்வரிக்கும் சரி ரஞ்சிதாவுக்கும் போட்ட பிளான் பக்காவா செம சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இனி அடுத்து அவளை துரத்துறது தான் நம்ம வேலை அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அந்த நிலையில தான் நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, காற்று அமைதியாக இருக்குன்றதுக்காக ரொம்ப இது பண்ணாதீங்க. அந்த காற்று ஒரு கட்டத்தை புயலாக மாறுறப்ப தாங்க முடியாது. ஏன்னா எந்த தப்பும் பண்ணலை, எனக்கு நம்பிக்கை இருக்குது, அதனால் எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அடுத்த நிலையில் மறுபடியும் விஜய் நம்ம ஹீரோயின் கூட இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருப்பார். ஸோ அந்த நிலையில் தான் உண்மையான விஷயத்தை நம்ம எப்படியாவது வெளியே இருந்தாச்சும் அன்னபூர்ணி அம்மா வேலை பார்த்தே தீருவாங்க. ஸோ அப்படி செக்யூரிட்டிகிட்ட விசாரிக்கிறப்ப செக்யூரிட்டி எல்லா உண்மையுமே சொல்லுவார். ஸோ ராஜேஸ்வரி அம்மா வந்தாங்க, அவங்க தான் இந்த ஃபோட்டோவை என் ஃபோன்லேருந்து உங்கள் 2 பேர் நம்பருக்கும் அனுப்பிக்கிட்டாங்க அப்படின்ற முழு விஷயத்தையும் சொல்லுவார். அதை விஜய் கிட்ட சொல்லணும் அப்படின்ற நிலையில் விஜயை பார்த்து, இங்கே பாருங்கள், நாங்கள் ஒன்றும் அவ்வளோ கேவலமானவங்களாம் கிடையாது, உங்கள் அக்கா அவ்வளோ நல்லவங்க அப்படின்றீங்களே, உங்கள் அக்கா பார்த்த வேலையை பாருங்கள், புருஷன் பொண்டாட்டி இருக்கிறத அவங்க தான் ஃபோட்டோ எடுத்து இந்த செக்யூரிட்டி மூலிமா எனக்கும் என் பொண்ணுக்கும் அனுப்பிச்சிருக்காங்க, அவங்களே தான் எல்லா வேலையுமே பார்த்துருக்காங்க, என் பொண்ணை நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க, உங்கள் அக்கா தான் இவ்வளோ கேவலமானவங்க அப்படின்ற நிலையில் விஜய் கிட்ட நிரூபிக்க போகிறாங்க. செக்யூரிட்டியும் நடந்த எல்லா விஷயத்தையுமே விஜய் கிட்ட சொன்னானே விஜய் செம்ம காண்டாக போறாரு. தன்னோட அக்கா இப்படியானவங்களா அப்படின்ற விஷயம் கொஞ்சமாச்சும் விஜய்க்கு தெரியணும். இது என்னங்க அநியாயம், எப்போ பார்த்தாலும் நம்ம ஹீரோயினுக்கே பிரச்சனை வர மாதிரி எல்லாமே ஹீரோயினே தப்பு பண்ற மாதிரியே காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பா இந்த விஷயம் விஜய்க்கு தெரிய வரதான் சரியா இருக்கும் அப்படின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.